ஹலோ மாணவர்களே, இவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிருக்கு பாருங்க. இவங்க என்ன செய்கிறாங்க? வேர்வையை துடைக்கிறாங்க. கரெக்ட். சரி, இதுக்கு என்ன சொல்யூஷன்? இப்படியே துடைச்சிட்டே இருந்துடலாமா? இல்லை, என்ன பண்ணணும்? இந்த மாதிரி பண்ணலாமா? விசிறி வச்சு விசிறிக்கலாமா? இல்லை, இதுவும் ராங் மெத்தட். அந்த காலத்தில் நமக்கு மின்சாரம் இல்லாமல் இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சோம். ஆனால் இப்போ தான் நமக்கு மின்சாரம் இருக்குது. அதை வச்சு நம்ம ஒரு கருவியை பற்றி இப்போ பார்க்கலாம். என்ன கருவின்னு கெஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கருவி? இதுதான் சரியான மெத்தட். இந்த கருவி தான். இது ஃபேனு. இந்த ஃபேனை பற்றி தான் நம்ம இப்போ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? சரி, இதில் இருக்கிற முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மின் ஆற்றலானது எந்திர ஆற்றலாக மாற்றப்படுது. சரிங்களா? இதோட பாகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே இது பார்த்தீங்க அப்படின்னா சீலிங்கில் பொருத்தக்கூடிய பேஸ் பிளேட்டு. இந்த பேஸ் பிளேட்டோட இந்த ராடு பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங்கோட கனெக்ட் பண்ணுது. ஹவுசிங்குக்குள்ளார என்ன இருக்குன்னா மோட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் இணைந்த ஒரு அமைப்பு. இந்த மோட்டாரோட இந்த வெளிப்பாகத்தில் தான் இந்த ரெக்கைகளை மேலே இந்த மாதிரி அசம்பிள் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரெக்கைகள் விழாமல் இருக்கணும்ன்றதுக்காக இந்த புல் சுவிட்சை வச்சு இதை அசம்பிள் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து இது ஒரு பாகமும் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கும்போது முறையாக மின்தேக்கியை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மின்தேக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபேனில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இங்கே ஒரு ஹோல்டர் வச்சு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பாருங்கள், இதுதான் மின்தேக்கி கனெக்ட் பண்ணியிருக்கிற ஹோல்டரு. இந்த இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உருளை வடிவிலையும் மின்தேக்கிகள் இருக்கும். இன்னும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தட்டு மாதிரி இன்னும் சின்ன சின்ன டிவைஸ் மாதிரியெல்லாம் நிறைய அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி மின்தேக்கிகள் இருக்கும். சரிங்களா? இந்த மின்தேக்கி இந்த இடத்துல எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மின்தேக்கி மின்னாற்றலை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இந்த மின்னாற்றல் தான் இந்த ஹவுசிங்குக்குள்ளார இருக்கிற மோட்டாரை சுத்த வைக்கிறதுக்கான இனிஷியல் டார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பு விசையை கொடுத்து இயக்கத்தை ஆரம்பித்து வைக்கிது. சரிங்களா? ஸோ இந்த மின்தேக்கி இருந்தால் தான் ஃபேன் இயங்கும். அடுத்து இந்த ஃபேனோட இன்னொரு முக்கியமான பாகம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டார் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மோட்டார் ஸ்டார்டரில் இருக்கிற இந்த வைண்டிங்ஸில் தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மின்சாரம் போகுது. இதில் ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங், 2 வித வைண்டிங் இருக்குது. இதில் மின்சாரம் போகும்போது இந்த மின்சாரத்தினால இங்கே ஒரு எடி கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாறுபடும் காந்தப்புலமும் மாறுபடும் மின்புலமும் காந்தப்புலமும் உருவாகுது. இந்த மாறுபடும் காந்தப்புலத்தினால இந்த ஹவுசிங்கில் ஃபிட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதை தூக்கி இதில். ஸோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணும்போது இதில் இருக்கிற அந்த மாறுபடும் காந்தப்புலமும் மின்சாரமும் எதிரெதிர் திசையில் செயல்பட்டு இந்த ஃபேனை மோட்டாரை சுத்த வைக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா தெளிவாக பார்க்கலாம். பாருங்கள், இது ஸ்டார்டர். இந்த ஸ்டார்டர் வைண்டிங்ஸில் மின்சாரம் பாய்கிறதுக்காக தான் இந்த ப்ளூ கலர் ரெட் கலரில் இருக்கிற இந்த வயர்ஸ் வழியாக மின்சாரம் போயிட்டு இந்த மின்சாரத்தினால இங்கே சுழல் மின்னோட்டம் உருவாகுது. இது அதே நேரத்தில் இங்கே ஒரு துளைகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த துளைகள் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் எடி கரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுழல் மின்னோட்டத்தினால உருவாகிற வெப்பத்தை தவிர்க்கலாம். சுழல் மின்னோட்டம் இருந்தால் தான் நமக்கு மாறுபடும் காந்தப்புலமும் உருவாகும். ஆனால் வெப்பம் நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் அந்த துளைகள் போட்டு இந்த ஸ்டார்டர் அண்ட் டிஸ்கை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் மாறிப்படும் இந்த காந்தப்புலம் இப்படி சுற்றுது அப்படின்னா இந்த மோட்டாரில் இருக்கிற அந்த சுழற்சி இந்த மாதிரி எதிர் திசையில் சுற்றும். நம்ம ஹவுசிங்கில் இந்த ரோட்டாரு மோட்டாரு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்பேடடாக நம்ம கொடுப்போம். ஓகேவா? எம்பேடடாக கொடுக்கும்போது இந்த ஸ்க்ரூஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரெக்கைகளை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இந்த ரெக்கைகள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னா இந்த 3 ரெக்கைகள் 4 ரெக்கைகள் இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஓகே. ஸோ இப்போ எப்படி பாகங்களை கனெக்ட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். அடுத்து இதனுடைய ஒர்க்கிங், அதாவது வேலை செய்யும் விதம் எப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன் அதாவது நியூட்ரல், எர்த் அப்படின்னு 3 வகையான ஒயர் கனெக்ஷன்ஸ் நம்ம பவர் சப்ளைலேருந்து எடுத்துகிட்டு வருவோம்.
அதில் லைவ் ஒயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒயர் முதல்ல சுவிட்சுக்கு போயிட்டு இந்த சுவிட்சில் ரெகுலேட்டரும் இருக்கும், ஆன் ஆஃப் சுவிட்சும் இருக்கும். இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி ஆன் பண்ண வச்சுட்டு நம்ம ஸ்பீடு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இந்த ரெகுலேட்டரில் நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கெப்பாசிட்டருக்கு போகும். கெப்பாசிட்டரில் கெப்பாசிட்டர் எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ கெப்பாசிட்டர் தான் இந்த ஃபேன் சுற்றுறதுக்கான திருப்பு விசையை முதல்ல ஏற்படுத்தி கொடுக்குது. கெப்பாசிட்டரில் இருந்து இந்த ரோட்டாருக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரோட்டாருக்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த ஃபேன் எப்படி சுற்றுது அப்படின்றத இதை உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதை டிசம்பிள் பண்ணி இதில் எப்படியெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதை சொல்கிறேன் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இது கிளாம்ப்பு, இது சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து இது மேலே இருக்கிற கப்பு, மேல் பாகத்தை க்ளோஸ் பண்ணிக்கணும். இது கீழே இருக்கிற கப்பு, இந்த கெப்பாசிட்டரு, அந்த ஒயரிங் கனெக்ஷன், ஸ்க்ரூ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹவுசிங்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ரோட்டாரு, ஸ்டார்டரு, அதில் போகிற அந்த மின்சாரம் எது வழியாக போகுது அப்படின்னா அங்கே சுழலுது பார்த்தீங்களா, கம்பி, காப்பர் கம்பி, அந்த கம்பி வழியாக தான் மின்சாரம் போகுது. அந்த மின்சாரம் போகிறதுனால தான் சுழலுது. இது கெப்பாசிட்டர் சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் திருப்பு விசையே கொடுக்குது. இந்த திருப்பு விசையை மின்னாற்றல் மூலமாக கொடுக்கறதுனால தான் ஃபேன் சுழல ஆரம்பிக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டார்டர் ரோட்டரில் இப்போ காந்தப்புலம், மாறுபடும் காந்தப்புலம் உருவாகி அதன் மூலமாக இதை மூடி வைக்கக்கூடிய அந்த மூடியில் பார்த்திங்கன்னா, அதாவது ரோட்டாரில் இன்னொரு மாறுபடும் காந்தப்புலம் எதிர் திசையில் உருவாகி இந்த ரோட்டார் சுழலும். இந்த ரோட்டரோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த விங்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி சுழலும். சரிங்களா? இந்த சுழலும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்கைகளை இது கூட அட்டாச் பண்ணுறோம். இந்த அட்டாச் பண்ணுறதுனால இந்த ரெக்கைகள் சுழற்சியை ஏற்படுத்துது. சரிங்களா? அதுக்கப்புறம் இதோட மற்ற பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மின்னாற்றலானது எந்திர ஆற்றலாக பயன்படக்கூடிய மற்ற கருவிகள் இதை நம்ம பார்த்துருப்போம். நம்ம பம்ப் செட் கிணறுல இருக்கக்கூடிய இந்த மோட்டார், இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஸ்டார்டர் ரோட்டார் அமைப்பு. இதுக்குள்ளார இது போய் இருக்கும்போது இது காயில், இந்த காயிலில் மின்சாரம் பாயும்போது இந்த மோட்டார் அமைப்பானது சுழற்சியை ஏற்படுத்தி நமக்கு இந்த தண்ணீரை இறைப்பதற்கு பயன்படுது. அதே மாதிரி ஃபேனுன்றது நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன் இல்லாமல் ஃப்ரிட்ஜில், வாஷிங் மிஷினில், அதுக்கப்புறம் கிச்சனில் எக்ஸிஸ்ட் ஃபேனு, ஃபேக்ட்ரிஸில், இந்த மாதிரி எல்லா ஃபேன்களிலையுமே பார்த்திங்க அப்படின்னா இதில் இருந்து போகிற மின்னாற்றல் தான் எந்திர ஆற்றலாக மாறுபடுது. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுது. அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டரில் இந்த மாதிரி இந்த ப்ரொப்பல்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெக்கைகள் சுற்றுறது பார்த்துருப்பீங்க தானே, ஹெலிகாப்டர் பறக்கும்போது அதில் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோட்டாரோட சுழற்சினால தான் அந்த ரெக்கைகள் சுழலுகிறது. இந்த ரோட்டாருக்கும் மின்சாரம் கொடுத்து தான் சுழல வைக்கப்படுகிறது. அப்போ இங்கேயும் மின்னாற்றல் தான் எந்திர ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இந்த மாதிரி நிறைய பயன்பாடுகள் இருக்குது இந்த எந்திர ஆற்றல் மின்னாற்றலுடைய கன்வர்ஷனில். ஓகேங்களா? அடுத்து இந்த ஃபேனில் நம்ம ஏசி மோட்டாரை பயன்படுத்துகிறோம். அதனால தான் அங்கே கெப்பாசிட்டரை பயன்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் டிசி மோட்டாரை பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கெப்பாசிட்டரையே பயன்படுத்த தேவையில்லை. அதே நேரத்தில் இதை இந்த ஃபேனை ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நம்ம இயங்க வைக்கலாமான்னா கண்டிப்பாக இயங்க வைக்கலாம். அந்த ஃபேனில் ஒரு சென்சார் சர்க்கியூட்டை ஆட் பண்ணால் நம்ம போதும். அதை வச்சு நம்ம ரிமோட் கண்ட்ரோலில் பயன்படுத்திக்கலாம். எழுந்து போய் சுவிட்ச் போடணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து டிஜிட்டைஸ் பண்ணலாமா? ஆமாம், நம்ம ஃபோனில் கூட நம்மளுடைய சாஃப்ட் டச்சில் அதை இயங்க வைக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சா போதும். அதை நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு இயங்க செய்யலாம். அப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதாவது இந்த கருவியோட ரெக்கைகளோட சுழற்சியை, அதாவது எந்திர ஆற்றலை மேலும் மேம்படுத்த முடியுமா? மாணவர்களே யோசிங்க, பார்க்கலாம். நன்றி.